Hey, what's up guys, welcome back to my channel. It's editing tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ Kinemaster application யூஸ் பண்ணி ஸ்பீடி டிரான்சாக்ஷன் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். மொபைல் எப்படி எடிட் பண்ணனும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல் ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை செலக்ட் பண்ணீங்கன்னா நான் டெய்லி போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. Let's start the tutorial. Kinemaster application open பண்ணி 16:9 frame வச்சுட்டு தென் மீடியான்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன வீடியோஸ்லாம் ஆட் பண்ணணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 to 6 வீடியோஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, அதுவே எனஃப் தான். வீடியோஸ் மட்டும் ஆட் பண்ணணும்னு கிடையாது, ஃபோட்டோஸும் ஆட் பண்ணிக்கலாம். பட் வீடியோஸ் பண்ணால் தான் இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். அண்ட் ஆட் பண்ண வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபுல்லாக மினிமைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 0.2 இல்லை 3 செகண்ட்ஸ் இருந்தாலே போதும் ஒரு வீடியோவுக்கு. அண்ட் இந்த ஆப்லேயே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக மினிமைஸ் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃபுல்லாக மினிமைஸ் பண்ணிக்கோங்க. தென் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 கார்னர்ஸில் எல்லோ கலரில் ஒரு ட்ராக் ஆப்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க. இது சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் எந்த வீடியோக்குனாலும் நீங்கள் வந்து மேக்ஸிமமாக எவ்வளோ ட்ராக் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மினிமைஸ் பண்ணிக்கோங்க வீடியோவை. தென் ஃபஸ்ட் ஆட் பண்ண வீடியோவை செலக்ட் பண்ணினா உங்களுக்கு நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் காமிக்கும். அதில் செகண்டில் உங்களுக்கு க்ராப் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் செகண்டில் என் பொசிஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் பொசிஷன்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து உங்களுக்கு எங்கேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகணும். தென் எண்டிங்கில் வந்து உங்களுக்கு எந்த வீடியோ வந்து எங்கே முடியணும், நீங்கள் எங்கே ப்ளேஸ் பண்ணுறீங்களோ அங்கே தான் முடியும். ஸோ நீங்கள் வந்து நல்லா ஜூம் இன் பண்ணிக்கோங்க. உங்கள் வீடியோ வந்து எந்த அளவுக்கு வந்து ஜூம் இன் ஆகணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃபுல்லாக ஜூம் இன் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ரியலிஸ்டிக்காக அந்த ஸ்பீடி ட்ரான்சாக்ஷன் எஃபெக்ட் வந்து க்ரியேட் ஆகும். தென் அதை நல்லா ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் அந்த டியூரேஷன் அண்ட் ட்ரான்சிஷன் எஃபெக்ட்ஸ்லாம் காமிக்கும். தென் அந்த ஃபஸ்ட்டு வீடியோ செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து ட்ராகின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் லைட்டாக தான் உங்களுக்கு அந்த டியூரேஷன் காமிக்கும். தென் நீங்கள் வந்து ட்ரான்சிஷன் எஃபெக்ட் நடுவில் கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஆக்சலரேஷன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்பீடுன்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வீடியோக்கு நம்ம என்னென்ன எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணுமோ அது நெக்ஸ்ட் வீடியோக்கு எல்லாத்துக்குமே கொடுங்க. ஃபர்ஸ்ட் அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அதை க்ராப்பிங் என் பொசிஷனை வந்து நல்லா ஜூம் இன் பண்ணிக்கோங்க. தென் நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த ட்ரான்சிஷன் எஃபெக்ட் வந்து காமிக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆக்சலரேஷன் எஃபெக்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்பீடுன்ற எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் கைன்மாஸ்டர் கிராக் வெர்ஷன் யூஸ் பண்ணுறேன், அப்போ தான் உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ண முடியும். அதை எப்படி டவுன்லோட் பண்ணால் யூடியூப்பில் போய்ட்டு கைன்மாஸ்டர் கிராக் வெர்ஷனே போடுங்க, நிறைய லிங்க்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து இங்கே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த கிராக் வெர்ஷன் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு எல்லா ஃபீச்சர்ஸுமே நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருப்பாங்க. இதுவே நீங்கள் ப்ளே ஸ்டோரில் கைன்மாஸ்டர் வந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ஃப்ரீயாக இருக்காது, எல்லாமே பே பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கிராக் வெர்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம். அண்ட் அசட்டில் போய்ட்டு நீங்கள் என்னென்ன டவுன்லோட் பண்ணிக்கலாம், எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ. அண்ட் அதுலேருந்து தான் இந்த எஃபெக்ட்லாம் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணோம். ஸோ நீங்களும் வந்து கிராக் வெர்ஷன் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு இந்த எஃபெக்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா அசட்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், கீழே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அதில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய எஃபெக்ட் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க, டெக்ஸ்ட் எஃபெக்ட், ட்ரான்சிஷன் எஃபெக்ட் அண்ட் கிளிப் கிராஃபிக் எஃபெக்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே இருக்கும். நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணல தெரினா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் ப்ளே ஸ்டோர் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. 2 tutorials போட்டிருக்கேன், தனித்தனியாக எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன், உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அண்ட் அதை பார்த்துட்டு இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நிறைய வீடியோஸ் அண்ட் டியூட்டோரியல்ஸ்லாம் போட்டிருக்கேன், எல்லாத்தையுமே தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன், எல்லாம் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அண்ட் ஐ கார்ட்லேயே கொடுக்குறேன், என் கார்ட்லேயே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் எல்லாத்துக்குமே நம்ம எஃபெக்ட்ஸ்லாம் கொடுத்துட்டோம். தென் நீங்கள் அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு இன்னும் கூட மினிமைஸ் பண்ணிக்கோங்க டியூரேஷனை. பிகாஸ் எந்த அளவுக்கு நீங்கள் டியூரேஷனை வந்து கம்மி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட ரிசல்ட் வந்து செம்மையாக இருக்கும். அண்ட் லெஃப்ட் சைடில் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்குது, அதை செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இதில் நிறைய ரெசல்யூஷனாக கொடுத்துருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.